Friends, this is Selvraj from Sadivali Tata AIA Life Insurance Advisor Business Society ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஒரு எஜுகேஷனான வீடியோ. எல்லாரும் இருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் மை சேனல். ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க ஒரு நல்ல நாலேஜ் ஷேரிங். ஒரு கஸ்டமர் வந்து என்னுடைய கஸ்டமர் தான். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து பாலிசி லாகின் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் அந்த அட்வைஸர் எப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் லிங்க் வந்து அனுப்புவேன். அந்த லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷனை கொடுத்துட்டேன். பட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து கட்ட தெரியல. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, நீங்கள் அந்த லிங்க்கில் வந்து ஃபோன் பண்ணுங்கள், கைட் பண்ணுறேன். உங்களுக்கு கிளிக் பண்ணி அதில் வந்து என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குங்கிறது நான் சொல்கிறேன் அப்படின்னா. ஸோ உங்களுக்கு அந்த இது ஆப்ஷன் சொல்கிறேன். ஸோ ஒரு உதாரணத்துக்கு வந்து அந்த லிங்க்லேயே நீங்கள் பே பண்ணலாம். சப்போஸ் அதில் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா www.tata.aia.com அந்த இதில் வந்து விசிட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பாலிசி நம்பர் வந்து லாகின் பண்ணும்போது என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுடைய பாலிசி நம்பர் என்ட்ரு பண்ணணும். அதன் பிறகு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும். அதில் போய்ட்டு பே நவ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஒரு உதாரணத்துக்கு பாலிசி நம்பர் இருக்கும், 1 2 3 4 5 6 7 அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது யூபிஐன்னு இருக்கும், நெட் பேங்கிங் இருக்கும், வேலெட் இருக்கும், அப்போ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருக்கும், அப்போ இஎம்ஐ ஆன் கார்ட்ஸ் இருக்கும். அந்த பே பை எனி யூபிஐ ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஃபோன்பே அது பார்க்க, அது இல்லாமல் வந்து ஜிபே, அப்போ வந்து பேடிஎம் பே, அப்போ வந்து அமேசான் பே, அப்போ யூபிஐ. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் ஜென்ரேட் கியூஆர் கோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிக்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பார் கோடு மாதிரி வரும். அது அப்படியே நீங்கள் ஜிபேயில் போய் அப்படியே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து பேடிஎம் இருந்துச்சுன்னா பேடிஎம் ஸ்கேன் பண்ணலாம், இல்லை ஃபோன்பே இருந்துச்சுன்னா ஃபோன்பேயில் வந்து ஸ்கேன் பண்ணலாம். இப்படி தான் வந்து நீங்கள் பே பண்ணணும். ரொம்ப எளிமையானது இருக்குது. ஸோ எதுவும் நினச்சிக்காமல் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இது ஒரு ஆப்ஷன். இது வந்து இந்த யூபிஐ உங்களுக்கு புரியல அப்படின்னா வேலெட்டில் போய் நீங்கள் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா பண்ணலாம். ப்ளஸ் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வந்து நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு என்ட்ரு பண்ணி அதில் வந்து கோட் நம்பர் உங்களுடைய பேரில் என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுவும் பண்ணலாம். ஸோ பயப்படாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். மேற்கொண்டு டீட்டெயில் தேவைப்பட எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.